சிறுதப்படுத்தி தீவிரப்படுத்திருக்காங்க. முதலமைச்சர் இன்றைக்கு சென்னையில இருந்து கிளம்பியிருக்காரு. 12:30 மணிக்கு மேல அவரு தனி விமானம் மூலமாக திருச்சி வரார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வராரு. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக ஒரு மருத்துவமனைக்கு வந்து இங்க வந்து அவர் அந்த சிகிச்சை எடுக்கக்கூடிய நபர்களை சந்தித்து அவங்களுக்கான ஆறுதல், அவங்களுக்கான சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்திற்கான இந்த நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிலையில அவங்களுக்கான ஆறுதலை எல்லாம் முதலமைச்சர் சொல்வார் அப்படின்னு தான் அவருடைய பயணம் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்குது. கண்டிப்பா வெற்றி. இப்போ காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்படுது? குறிப்பா மருத்துவர்கள் எல்லாரும் வந்து பணிக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. போதுமான ஏற்பாடுகள் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீராம். அவங்களுடைய இறந்தவர்களுடைய உடல்களை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுடைய பிரேத பரிசோதனைகளை வந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை அந்த பிரேத பரிசோதனை சார்ந்த மருத்துவ நடைமுறைகளை வந்து சீக்கிரம் முடிச்சு அங்கிருந்து அவங்களுடைய உடல்கள் எல்லாம் உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு அவங்க எடுத்துட்டு போய் அதுக்கான இறுதி சடங்குகளுக்கு தேர்தலுக்குனாலும் வேலைகள்லாம் இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த வகையில காவல்துறை தரப்புல அதுக்கான போதிய பாதுகாப்பு, கூட்ட நெரிசல், அவங்க உடல்களை வாங்கியிருக்கும் போது நெரிசலோ குழப்பங்கள் ஏற்படாம இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளையும் இந்த இடத்துல மேற்கொண்டு வராங்க. முக்கியமா அவங்க எல்லாருடைய உடல்களை எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து தயாராக பேருந்து உள்ள எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் பார்க்கிறார். அதுக்கு வந்து ஊக்குவிப்பு தலைவர், துணை முதலமைச்சர், அப்புறம் இன்னும் பிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்து அவங்க அஞ்சலி செலுத்துறது, ஆறுதல் சொல்லக்கூடிய நடைமுறைகள்லாம் நடக்கும். அதுக்கு பின்னாடி பிற்பகல்ல அனைவருடைய உடல்களும் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நாளைதான் அவங்க உடல் புறாய்வு செய்ய வேண்டியிருக்கும். இந்த உடற்புறாவெல்லாம் செஞ்சு பிற்பகல்ல எல்லாருடைய உடல்களும் சம்பந்தப்பட்ட உறவினர்கள்ட்ட குடும்பத்திட்ட ஒப்படைக்கப்பட்டான நடைமுறைகள் நடந்துட்டு. வெற்றி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு புறம் வந்து அந்த காட்சிகள் எல்லாம் வந்து கண்களை கலங்கக்கூடிய விதத்துல, நெஞ்ச உழுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கிறத பார்க்க முடியுது. தன்னுடைய அன்பிற்குரியவர்கள் இழந்து உடைஞ்சு போய் அங்கே மருத்துவமனை வாயிலே அமர்ந்து அழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வெளியாகி நெஞ்ச உழுக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறிப்பிடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் மருத்துவமனையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது, அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது? ஏதாவது சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இறப்பு நடக்கிறதுக்கு இவங்க எல்லாம் மயங்கி விழுங்குறதுக்கு பிரதானமான காரணம் அப்படிங்கிறது இவங்க காலையில இருந்து 1 மணிக்கு பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டு இவங்க 10 மணில இருந்தே இவங்க எல்லாரும் காத்திருக்க தொடங்கியிருந்தாங்க. இப்போ சுமார் இவர் 7 மணிக்கு தான் விஜய் பேசுவார் அப்படின்னு அதுக்கு வரைக்கும் கணக்கு பண்ணா ஒரு 9 மணி நேரம், 8ல இருந்து 9 மணி நேரம் வந்து இவங்க நாள் முழுவதும் நின்றுருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, முக்கியமா கட்சி சார்பில் குடிநீர் வசதியோ வேற எந்த வசதியும் செய்யப்படுறதில்லை. ஏன்னா இது பொது சாலையில பொது இடங்கள்ல பிரச்சாரமா நடக்கிறதுனால, இது வந்து பொது கூட்டம் மாதிரி இல்லாதனால அங்க வந்து தண்ணி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகள் செய்யப்படுறதில்லை. குடிநீரோ உணவோ செய்யறதில்லை. அதனால அதுல எவ்வளவு பேருக்கு உணவு கிடைச்சது, எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு பேர் தண்ணி குடித்தாங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. அது அப்படி நாள் முழுக்க நின்றதுனால வந்த டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து குறைந்தது ஒண்ணு. அப்புறம் இறுதியில அந்த கூட்டம் ஏறும்போது, கூட்டம் அதிகரிக்கும் போது மாலையில 6:30 மணிக்கு விஜயனுடைய பரப்புரை வாகனம் உள்ள வரும்போது ஒரு ஆள் நகர முடியாத அளவுக்கான இடத்துல வந்து அந்த வாகனம் வரும்போது ஏற்பட்ட நெரிசல் தான் வந்து இந்த மொத்தமும் இவ்வளவு பெரிய கோரம் இவ்வளவு தேர்வு நடக்கிறதுக்கு காரணமானது. அது வந்து மூச்சுத்திணறல் தான் நடந்திருக்கு. எல்லாருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கிதான் விழுந்திருக்காங்க. அப்போ அவங்க இப்ப சிகிச்சை எடுக்கக்கூடியவங்களுக்கு அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவங்களோட நுரையீரல்ல சுவாசம் சீராக நடக்கிறதுக்கு, அவங்களுடைய இதய துடிப்பு நார்மலாக சமநிலையில இருக்கிறதுக்கு, அவங்களோட ரத்த ஓட்டம் சமநிலையில இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன், இந்த மாதிரியான ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு, இதையெல்லாம் வந்து சமநிலையில வைக்கிறதுக்கு உண்டான சிகிச்சைகள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது.
சிலருக்கு கை கால்கள்ல முறிவுகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஓடும்போது விழுந்திருக்காங்க, கையில முறிவு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு, சிலருக்கு உடல்ல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டு. அப்ப காயம் ஏற்பட்டவங்களுக்கு புறம் எக்ஸ்டர்னலாக ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி மருந்து போடுறது, கட்டு போடுறது, அந்த மாதிரி சிகிச்சை ஏற்படுத்தப்படுது. பிரதானமா இந்த மாதிரி தீவிர சிகிச்சை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய இந்த சுவாசம், இதய துடிப்பு சீராக எடுப்பதற்கு உண்டான சிகிச்சைகள் தான் பிரதானமா கவனப்படுத்தி. பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட இந்த கொடும் துயரத்தின் காரணமாக பல நபர்களின் நெஞ்சையும் இந்த சம்பவமானது உலுக்கி இருக்கிறது என்றே தான் கூற வேண்டும். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக கரூர் செல்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் கரூர் செல்ல இருப்பதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில்தான் அந்த பகுதிகளில் அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனை வாசலின் முன்பாக நின்று கதறி அழக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உலுக்குகின்றன என்றே தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கரூரில் நடைபெற்ற இந்த பரப்புரை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதையும் தாண்டி அதிக அளவிலான கூட்டம் கூடியதன் காரணமாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த கொடும் துயரம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. 38 பேர் பலியாக இருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் என பலரும் இதில் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். பலரினுடைய கனவுகள் சிதைந்திருக்கின்றன என்றே தான் கூற வேண்டும். 38 பேர் பலியாக இருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்வதற்காக அமரர் ஊர்தி உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உயிரிழந்த நபர்களின் உடலை சுமந்து அவர்கள் கதறி துடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நெஞ்சை உலுக்குகின்றன என்றே தான் சொல்ல வேண்டும். திருச்சி, சென்னை விமான நிலையத்திலும் செய்தியாளர்களை சந்திக்காமல் விஜய் ஒருபுறம் சென்றிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இந்த இரவு நேரத்தில்? தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 108 பேர் சிகிச்சை பெற்ற நிலையில 31 பேர் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பலனிலே 30க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. அவங்க உடல்நல தற்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாம் தற்போது மருத்துவமனை பிணவரையில வைக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த பகுதியில அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் உள்ள மேலும் உள்ள 56 நபர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. இதுல 20 பேர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில இந்த கணக்கு கூடுதலாக ஏறும் என்று ஐயப்படுறாங்க. தற்போது சிகிச்சையானது மிக தீவிரமாக நடைபெற்று வரும் சூழல்ல அவசர சிகிச்சை பிரிவில் மயக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே தற்போது சிகிச்சைக்கு ஏற்பட்டுறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தற்போது அமைச்சர்களான மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் சிகிச்சை பெற்ற நபர்கள் சிகிச்சை நடக்கும் விதத்தும் தீவிரப்படுத்த போய் அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இப்போ தற்போது அவசர சிகிச்சை பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைகளாக வெறும் நிரம்பியுள்ள நிலையில இதுவே 30க்கும் மேற்பட்ட உயிரிழந்த நபர்கள் மிக மிக சோகத்தை ஏற்படுத்தும் சூழல் இந்த தாவேக்காவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் என்பதும் இருக்கு. மேலும் இந்த உயிரிழந்த நபர்களுக்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் வழங்க உள்ள நிலையில தற்போது முதலமைச்சரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வர உள்ளாங்க. ரியாஸ், தாவேக வழக்கறிஞர்கள் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜய் விரைவில் விளக்கம் அளிப்பார் என்ற ஒரு தகவல்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜய் விரைவில் விளக்கம் அளிப்பார், அவர் இதன் காரணமாக நொறுங்கி போயிருக்கிறார் என்ற ஒரு தகவலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் விளக்கமாக கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆறுதலையும் அவர் பதிவு செய்திருந்த ஒரு சூழலில் கரூர் உயிரிழப்புகள் விஜய் மனதை பலமாக பாதித்துள்ளது என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் தரப்பில் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் பலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இறந்தவர்களின் உடல்களை கையில் சுமந்தபடி அந்த உறவினர்கள் கதறி துடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உழுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றன. ஒருபுறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து கரூர் புறப்பட்டிருக்கிறார். விமானத்தில் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் கரூர் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து அவர் ஆறுதல் கூற இருக்கிறார். இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வினோத், என்ன மாதிரியான ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்கு? பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அந்த பகுதியில் கூடியிருக்காங்களா? என்ன பகிர்ந்துக்கிறாங்க அவங்க? கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 38 பேர் உயிரிழந்த நிலையில் வெறும் தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டையே பெரும் சோகத்தில் ஆக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விஜய் தரப்பில் அவருடைய இணையதளத்தில் மட்டும் அவருடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர்கள் அணி சார்பில் தற்போது ஈசிஆர் நீலாங்கரை விஜய் வீட்டின் முன்பு வழக்கறிஞர்கள் செய்தியாளர் சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது, இந்த சம்பவம் விஜய்க்கு மிகவும் பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தொடர்ந்து நாளை கரூர் விஜய் செல்ல இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு அதற்குறித்து திட்டமிடுவதாகவும் திட்டமிட்டு தலைவர் செய்வார் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவு செய்தனர். அதே போல் விதிமுறைகளை சரியாக பின்பற்றிதான் இந்த பரப்புரையை மேற்கொண்டோம். இருந்த போதிலும் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என்ற ஒரு தகவலையும்